हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्व आचार्यन् अहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। மனிதனுடைய சரீரம் மாறுதலுக்கு உட்பட்டது. நாமே சின்ன குழந்தையா இருந்த நம்முடைய போட்டோவை எடுத்து பார்த்தா நம்மால நம்ப முடியல. நாமா இது 1 வயது 2 வயது இருக்கும் பொழுது இப்படியா இருந்தோம். நாம இப்படி வளர்ந்துருக்கோமே, இவ்வளோ பெருசு மாறிண்டே இருக்கமேன்னு ஒரு பிரமிப்பா இருக்கு. அன்னைக்கு குழந்தையா இருந்தது, 1 வயது இருந்தது, 2 வயது இருந்தது, எல்லாம் நாம தான் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கோம். குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு போட்டோ, 5 வயசு 10 வயசு கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு போட்டோ, கல்யாண போட்டோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டோ, அப்புறம் நாளைக்கு நாம எப்படி இருக்க போறோம்ங்கிற ஒரு போட்டோ, இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு நிதர்சனம், சரீரம் மாறிண்டே இருக்கு. சரீரம் மாறிண்டே இருக்கு அப்படின்றது இல்லை, பிராணன். நான் அப்படியே மூச்சை இழுத்து திருப்பி மூச்சு விட்டுட்டேனால் திருப்பி நான் வெளியில மூச்சு விட்ட காற்று தான் உள்ள இழுக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதே சுவாசம் தான் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் போயிட்டு வருது. காற்று மாறிண்டே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டார். அப்பொழுது அதுக்கு நம்மளால பதில் சொல்ல தெரியல. ஆனா அந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்றோம். ஏன்? அன்றைக்கு அதை பத்தின அறிவு நம்ம கிட்டக்க இல்லை, அந்த அறிவு இப்ப வந்துடுத்து. அறிவு மாறிண்டே இருக்கு. நாளைக்கு அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லுவோம், மறந்து போயிடுவோம், சொல்ல முடியாது. மனது அப்படின்னா நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்குன்னு போக வேண்டாம், க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒவ்வொரு செகண்டுக்கும் மனசு மாறிண்டே இருக்கு. இப்போ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ரெடியாக இருடா நம்ம கோவிலுக்கு போகலாம். அவன் ஃப்ரெண்டு வரான், என்னடா இன்னும் கிளம்பலை? இல்லை எனக்கு இப்போ போகணும்னு தோணலை. நீ தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆமாம் கூப்பிட்டேன், அப்போ போகணும்னு தோணித்து, இப்போ எனக்கு தோணலை. ஒரு க்ஷணத்தில் மாறி போயிடுது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் தூங்கின்னு இருக்கார். தூங்குறவர் எழுந்துட்ட பிறகு சொல்கிறார், நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் 3 அவஸ்தைகளுக்குள்ளே மாறி மாறி வரான். ஒன்று தூக்கம், ஒன்று கனவு, ஒன்று நினைவு. 3 அவஸ்தைகள் மாறின்னு இருக்கு. சரீரம் மாறின்னு இருக்கு, பிராணன் மாறின்னு இருக்கு, அறிவு மாறின்னு இருக்கு, மனது மாறின்னு இருக்கு. ஆனால் ஒன்று மாறாமல் இருக்கு, ஆத்மா. தூங்குற போது இருக்கிற ஆத்மா வேற, இப்போ இருக்கிற ஆத்மா வேற இல்லை, அதே ஆத்மா தான். தூங்குற போதும் ஆத்மா இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி, என்ன அத்தாரிட்டி? நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என் உடம்புல ஆத்மா இருந்ததுன்றதுக்கு என்ன சார் பிரமாணம்? சொல்லலாமே. நல்லா அடிச்சு போட்டா மாதிரி தூங்குறான், நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்குறான். கார்த்தால எழுந்துட்ட உடனே அப்பா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஏன்னா நேற்றுக்கு நான் நன்னா தூங்கினேன், இந்த மாதிரி நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீ நன்னா தூங்கினேங்கிறத யார் சொன்னா உனக்கு? நீ நன்னா தூங்கினேங்கிறது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீயே தானே சொல்கிறேன். அப்போ நீ நன்னா தூங்கின்னு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற ஆசாமி உள்ளுக்குள்ளே இருக்கார், அவர் வீழ்ச்சிண்டே இருக்கார், அவர் தான் ஆத்மா.